இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மதுபான கொள்கை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது எனக்கு இருந்த நம்பிக்கை முற்றிலும் ஏமாற்றம் அளித்துள்ளது என லோக் ஆயுக்தா முன்னாள் நீதிபதி சந்தோஷ் ஹெக்டே தெரிவித்தார். டெல்லியில் மதுபான கொள்கை வழக்கில் அம்மாநில முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சி தலைவருமான அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று முன்தினம் கைது செய்தனர். இது தொடர்பாக கர்நாடக லோக் ஆயுக்தா முன்னாள் நீதிபதி சந்தோஷ் ஹெக்டே கூறுகையில், அதிகார பேராசை அவரை நன்றாக பிடித்துள்ளது என்பதை தெளிவாக காட்டுகிறது. அவர் மீது இருந்த நம்பிக்கை எனக்கு முற்றிலும் ஏமாற்றத்தை தந்துள்ளது. ஆம் ஆத்மி அதிகாரத்திற்கு வந்தவுடன் சட்டத்தை நிலைநாட்டும் என்று நினைத்தேன். அதிகாரம் முற்றிலும் சிதைந்துவிட்டது. இன்றைய அரசியல் என்பது ஊழலின் குகை. இதில் எந்த அரசியல் கட்சியும் விதிவிலக்கல்ல. ஊழலுக்கு எதிரான இந்தியா இயக்கம் அரசியல் ஊழலுக்கு எதிராக போராடுகிறது. இதுவே எங்களின் தத்துவம். இந்த இயக்கத்தில் இருந்து சிலர் அரசியலில் நுழைந்து ஆம் ஆத்மியை உருவாக்கினர். ஊழலை ஒழிக்க வேண்டும் என்ற அவரின் கூற்றை நான் நம்பவே இல்லை. இன்று ஆம் ஆத்மி கட்சியில் என்ன நடக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். கட்சி துவங்கிய பின் என் வீட்டிற்கு வந்த கெஜ்ரிவால் ஆம் ஆத்மியில் சேர அழைத்தார். ஆனால் நான் ஒப்புக்கொள்ளவில்லை. எதிர்க்கட்சிகளை அழிக்க ஆளும் கட்சி, அமலாக்கத்துறை, சிபிஐ போன்ற மத்திய நிறுவனங்களை தவறாக பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டுகின்றன. எதிர்க்கட்சிகளை அழிக்க ஆளும் கட்சி, அமலாக்கத்துறை, சிபிஐ போன்ற மத்திய நிறுவனங்களை தவறாக பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டுகின்றன. இதை நான் நம்பவில்லை. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் இதையேத்தான் செய்யும். இது போன்ற பல உதாரணங்கள் நம் நாட்டு அரசியலில் நடந்துள்ளன என்று லோக் ஆயுக்தா முன்னாள் நீதிபதி சந்தோஷ் ஹெக்டே தெரிவித்தார்.